அபி, நீ யாரையும் நினைச்சு கவலைப்படாத, யாருக்கும் பயப்படாத. நீ தைரியமா சொல்லு, என்ன நடந்துச்சோ அதை தயங்காம சொல்லு. அபி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அபி. கையில நோட்டை வச்சிட்டு இருக்கியே, எழுதி காட்டு அபி. அதுக்கப்புறம் நான் யாருன்னு இவங்களுக்கெல்லாம் காட்டுறேன். ஐயோ சம்பந்திம்மா, இப்படி ஆளாளுக்கு இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பாவம் அவ ஏதாவது எழுதி காட்டட்டும், அதுக்கப்புறம் என்னங்கறத விசாரிப்போம். அபி, நீ எழுதி காட்டுமா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அவங்க சஞ்சீவோட அம்மா கதிர் சஞ்சீவ அடிச்சதா சொல்றாங்க. நிஜமாவே கதிர் சஞ்சீவ அடிச்சானா? நீ சொல்லு. அபி, எனக்காக நீ எதையுமே சொல்ல வேணாம். நான் ஹஸ்பண்ட் அப்படின்லாம் பார்க்க வேணாம். அங்க என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை மட்டும் சொன்னா போதும். அபிமா, நீ நோட்ல என்ன நடந்துச்சுங்கிறத எழுதுறா. ஈசு, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கொஞ்சம் சத்தமா படி. அக்கா, சஞ்சீவ் அக்கௌண்ட்ஸ் பார்க்க வந்தாரு. நீ வந்து சொன்னப்போவே எனக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது முக்கியமாச்சேன்னு போனேன். அப்பதான் என் ஹஸ்பண்ட் கலெக்ஷனுக்கு போயிட்டு வந்தாரு. உனக்கு தான் உடம்பு சரியில்லை, பாடி பெயினா இருக்குன்னு சொன்னியே, ரெஸ்ட் எடுக்காம எதுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டாரு. அதுக்கப்புறமா சஞ்சீவ் கிட்ட இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்க வேண்டாம்,